இன்ஜின் ஆயிலில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு இதை பண்ணாலே போதுங்க. என்ஜின் ஆயில் மாற்றாமல் இருந்தால் என்னங்க ஆகும்? சரியான நேரத்தில் இன்ஜின் ஆயிலில் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதோட வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கிலோமீட்டருக்கு 2000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக மாற்றணுங்க. இல்லைன்னா என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். ஏன்னா ஆயில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கருப்பாக இருந்தது. இன்னொரு 500 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் இன்ஜின் சீஸ் ஆகிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஆயில் மாற்ற போகிறோம். அதான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு விலாக் இருக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் கொட்டையும் தான் மாற்றணும். நான் என்ன பண்ணேன்னா 4000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. வண்டி இன்னி கொஞ்சம் நான் ஓட்டியிருந்தேன், வண்டி சீஸ் ஆகிருக்குங்க, இன்ஜின் சீஸ் ஆகிருக்கும். எவ்வளோ பிளாக்காக வருது பாருங்கள் நீங்களே மக்களே. நம்ம ஸ்கூட்டிலாம் பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர் தான் ஓடணும். 2000 கிலோமீட்டர் ஓடின உடனே பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லைன்னா என்னோடய நிலைமை தான் உங்களுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஐயோ, அதனால் என்னென்னா கரெக்டாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கு நீங்கள் கரெக்டாக கிலோமீட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி மாற்றணுங்க. பேட்ரி போயிருச்சு. பேட்ரி செல்ஃபு எடுக்க மாட்டேங்குது. அதனால் பேட்ரியும் ஆயிலும் மாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு சின்னதாக ஒரு விலாக் ஒன்று எடுக்கலான்னு தான் உங்களுக்கு வீடியோவோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சௌரிபாளையத்தில் பார்த்தீங்கன்னா உடையாமலையை தாண்டின உடனே ரைட் சைடு நீங்கள் திரும்பினீங்கன்னா இந்த கடை இருக்கும். இந்த ஆயிலுக்கும் பேட்ரி மாற்றுறதுக்கு நான் வெறும் 100 தான் நான் கொடுத்தேன். வெறும் 100 ரூபா தான் கொடுத்தேன். அவரே பக்காவாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவரே கொடுத்துட்டாரு. எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாரு. எல்லாம் ஃபிட்டிங்லாம் அவரே போட்டு கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான் சார்ஜ் பண்ணாங்க. வெறும் கம்மி தான். வெளியெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா வெறும் 150 ரூபா 200 ரூபா கேட்டிருப்பாங்க. அண்ணனோட கடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை யாரெல்லாம் சௌரிபாளையம் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா அண்ணன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆயில் நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். சர்வீஸும் நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறாரு. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ்க்கு ஒரு 1000 வாங்குறாரு. ஃபுல்லாக வண்டியில் ஃபுல்லாக பக்காவாக கழட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கேட்குறாரு. ஓகேங்க, சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே மேலெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி கொடுத்து எல்லாமே பக்காவாக மாட்டி கொடுத்தாரு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ணன் சொன்னார் பேட்ரி மாற்றி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டார். ஆனால் 2 வருஷம் ஆச்சுண்ணா. என்ன தம்பி அப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணா 2 வருஷம் தான் வந்தது. நான் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருந்தேன். அதனால் பேட்ரி சீக்கிரம் போயிடுச்சுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டாலும் கொஞ்சம் லைட்டு எக்ஸ்ட்ரா லைட் போட வேண்டாம்னு சொல்கிறாருங்க அவர். லைட்டு போட்டால் பேட்ரி லைஃப் கம்மியாயிருமாமா. அதனால் லைட் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டாம். சரிண்ணா. மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்களாண்ணா? ஒரு மாத்திரை 2 மாதம் போகணும். ஓ ஏமாப்பா மக்களே, இது பழைய பேட்டரிங்க. என்ன கம்பெனியோடது? கால்லையும் அப்படி தான் இருக்காண்ணா. கால்லையும் அப்படி தானே. இதெல்லாம் பரவாயில்லைங்க. நாளைக்கு பிஏஜி போயிருந்தேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஓ சரி. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 100 ரூபா வந்துருப்பாங்க நினைக்கிங்க. ஓ சரிங்க. அது 50 பேர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுதுறங்க. அழுத்து தலை எல்லாம் சுற்றி தாங்க முடியாது. சுற்றி தள்ளி மன்னார்காடு போய் அங்கே ஒரு 5 வருஷம் வந்துட்டேன். மன்னார்காடுனா அந்த ஆணை கட்டிடுவாங்க. மன்னார்காடு அங்கே போய் 5 வருஷம் ட்ரீட்மெண்ட். ஒரு மாதம் மாதிரி 2000 ரூபா.
சரி. அங்கே பண்ணி கொடுப்பாங்க மருந்து நாட்டு பட்டம். அது செய்ய தென்காசி போனேன். அங்கே ஒரு நாட்டு 5 வருஷம் இருக்கேன். அதாவது செலவணி காசு இருந்தால் ஒரு வீடு கட்டிக்கலாம். இது வாடகைன்னு சொந்த வீடு தான். சொந்த சரி. செலவணி காசு இது எங்கே சரி. இந்த வீடு காலையில் கையில் செய்யும் என்ன செய்யும் நாளைக்கு ஆசைவாங்க. அவனும் 1000 ரூபா வாங்க. ஆமாம். ஃபீஸ் கம்மி தான். மாதம் எழுதிடுவாங்க. சரி. மாட்டியாச்சு. அடுத்து வாங்க 800 வாங்குங்க ஆயில். சரிண்ணா. டிஎஸ் ஆயிலாம் 800 கொடுப்பாங்க. இல்லை இந்த ஆயில் நல்லா ஆயில் தானே மோட்டோ? நல்லா இருக்கு. நீங்கள் வாங்க 800 வாங்குங்க. சரிண்ணா. அந்த பழைய ஆயிலையும் எடுத்துட்டு வந்தேன். இது 750 அவ்வளோ ஊற்றுறங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுண்ணா? ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன உங்களுக்கு நடக்க முடியுமா? இல்லைல்ல. அது மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ்ன்னு ஒரு நாள் தான் தமிழ் ஆயில். இப்போ இதே 700 ஊற்றுறங்க பாருங்க. இதை போட்டுக்க பாருங்க. சரிங்களா? 7 பொறுத்த பார்த்தீங்களா? சரிண்ணா. நான் ஏன் 750 ஊற்றுனீங்கன்னா இப்போ ஆயில் இல்லாமல் 750 ஊற்றுனேன். சரி. நீங்கள் 2000 நேரத்தில் ஆயில் மாற்றுன்னு கேட்டாங்க. 50 கிலோமீட்டரு. இப்போ வந்து 91,120 கிலோமீட்டர் ஓடிருக்கு. நீங்கள் ஒரு நாள் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீங்க? இல்லை இப்போ வந்து கம்மி தான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அந்த மாதிரி ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடும். மாதம் 5 கிலோமீட்டர் ஓடுமா? 3 மாதத்துக்கு ஆயில் மாற்றிட்டு இப்போ மாற்றுறீங்களா? டிசம்பரில் ஆமாம். மார்ச்சில் மாற்றிட்டு. சரிண்ணா. ஓகேண்ணா.